ஷேய் எப்பா டாக்டருக்கு பூராமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருவெளியில் போய் ஒரு அமுக்கு அமைக்கிறார் சரியா டாக்டருக்கு. அவர் டாக்டர் உட்காந்துட்டார். இப்போ இந்த காய்ச்சல் கொரோனா கண் கொரோனா காய்ச்சலுக்கு இப்போ அவர் தான் உட்காந்துருக்காரு. ஐயா உட்காந்துட்டாருப்பா. அவர் ஆட்டோமேட்டிக்காக விட மாட்டார். அதான் சொல்லல, எத்தனை உருவத்தில் இங்கே ஒரு மாநிலத்தில் எத்தனை பேர் கிடக்கானோ அத்தனை உருவத்தில் அவர் போய் ஒவ்வொருத்தனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை தட்டி விட்டுருவார். கண் கருவெளிகளில் தட்டி விட்டுருவார் சரியா. அதனால் இந்த கண் கொரோனா காய்ச்சலில் எல்லா பேரும் ஆணு பெண்ணும் அவதிப்படணும், பார்வை இழக்கணும் சரியா. வண்டி 4 வீலர் 2 வீலர் கணக்கு போட்டாரா இதில் எல்லாம் டம்முன்னு அடிக்கும். அது அந்த நேரம் அடிக்கும். இப்போ பார்த்து சிரிப்பான். தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை பேசுகிறேன் காதால் கேட்டுட்டு கக்கன்னு அந்த கழுதை கணைச்ச மாதிரி கணப்பான். அந்த காய்ச்சல் வரையில் ஒன்று ஒன்றா ரோட்டுக்காட்டில் சுண்டி அடிக்குமா, அப்போ தான் அந்த மூளையை எட்ட விடுவார். ஆகா கடவுள் ஒரு கணக்கு விட்டார். இப்போ அதை மாதிரி தான் அடிக்கி. இப்போ இது டாக்டர் நிறையா பேர் சாவுதான். ஐயோ டாக்டர் கண் இழந்து மாற்றி ஊசியை போடுதான். ஐயையோ அப்பா டாக்டருக்கு அந்த கண் கருவெளியில் இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு மாற்றி போடுவான். பாவம் செஞ்சு வந்து ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போவான். அநியாயப்பட்டு வந்தால் உள்ளே போவான். அந்த பேப்பர் நிறையா கெட்டாக வச்சு வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பேரமேத்தி வரைக்கும் அந்த அட்டியில் போட்டு அங்கேருந்து சுரண்டி அள்ளிட்டு போய் டாக்டருக்கு வீசி விட்டுட்டு அப்படியே 2 கையை வீசி அப்படியே ஊசி போட்டு மாத்திரை தின்னுட்டு அறுக்க வேண்டியெல்லாம் அறுத்துட்டு தையல் கையில் போட்டு வீட்டுக்கு சொகுசாக வந்து மல்லாக்க படுக்கானா அது வரக்கூடாது புரியுதா. அங்கே டாக்டர் இடத்துல சோழி முடியணும். அதுதான் டாக்டர் கண்ணை பழுதுவாக்க 8 நாட்டு சனீஸ்வரி கையில் கொடுத்துட்டார். நீ அதை போய் பாரு. அவர் கண்ணுக்கு கொரோனா காய்ச்சல் ஆஸ்பத்திரியிலேருந்து எல்லா டாக்டருக்கும் ஒரு வேலை கூட மாட்டார். அவர் போட்டு கச்சாக்குன்னு கருவெளியில் ஏற்றிடுவார். முக்கால் சத்தியப்பா இது கணக்கு பெரிய கணக்குப்பா. முக்கால்